ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அம்மா அறுசுவை உணவு. அம்மா அறுசுவை உணவுல நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா துண்டு கருவாடு குழம்பு எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். கருவாடு குழம்பு செய்வதற்கு தேவையான பொருட்கள்: 2 கைப்பிடி அளவு சின்ன வெங்காயம், 2 தக்காளி, 150 கிராம் துண்டு கருவாடு, அரை மூடி தேங்காவை மிக்சர் ஜாரில் போட்டு நம்ம நைஸ் அரைச்சிட்டு வந்திருக்கோம். 1 ஸ்பூன் மிளகாய் தூள், 2 ஸ்பூன் மல்லித்தூள், தாளிப்பதற்கு கடுகு உளுந்த பருப்பு, 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், தாளிப்பதற்கு ஒரு பெரிய வெங்காயத்தை நீல வாக்கில் அரைஞ்சி வச்சிருக்கோம். சரி, இப்படியே கருவாடு குழம்பு செய்யலாம்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கருவாடை 2 டைம் கழுவிட்டு 10 நிமிஷம் ஊற வச்சுட்டு வந்துடலாம். கடாய் அடுப்பில் வச்சுக்கோங்க. நம்ம சின்ன வெங்காயம் போட்டுடலாம். எண்ணெய் ஊற்றி 2 தக்காளி போட்டுக்கோங்க. 2 தக்காளி முழு தக்காளியாக தான் நாங்கள் இன்றைக்கி போட்டிருக்கோம். உப்பு போட்டுக்கோங்க. தக்காளி வெங்காயம் வதக்கிறதுக்காக இதில் உப்பு போட்டுக்கோங்க. கருவாடுலேயும் உப்பு இருக்கும், அதனால் சிறிதளவு மட்டும் தக்காளி வெங்காயம் வதக்கிறதுக்காக நாங்கள் சிறிதளவு மட்டும் உப்பு போட்டிருக்கோம். தக்காளி வெங்காயம் ஃபுல்லாக நல்லா வதங்கிட்டோம். தக்காளி வெங்காயம் ஃபுல்லாக நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம மிளகாய் தூள் போட்டுக்கலாம், மல்லித்தூள் போட்டுக்கலாம், மஞ்சள் போட்டுக்கோங்க. அதெல்லாம் ஃபுல்லாக நல்லா வதங்கின பின்னாடி ஆறுன பின்னாடி மிக்ஸி ஜாரில் போட்டு நம்ம நைஸாக அரைச்சிட்டு வந்துடலாம். தக்காளி வெங்காயத்தை ஃபுல்லாக நம்ம அரைச்சிட்டு வந்தாச்சு. இதை நம்ம குழம்புல ஆட் பண்ணிக்கலாம். கருவாடு குழம்பு செய்வதற்கு நாங்கள் மண்சட்டி எடுத்து வச்சுருக்கோம். சிறிதளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. கடுகு உளுந்து பருப்பு போட்டுக்கலாம். கருவேப்பிலை போட்டுக்கோங்க. வெங்காயம் போட்டுக்கோங்க. அதே நல்லா தாளிச்சுக்கோங்க. நம்ம கருவாடு போட்டுக்கலாம். 10 நிமிஷம் கருவாடு ஃபுல்லாக நல்லா உரிச்சு இப்போ கருவாடையும் போட்டு வெங்காயத்தோடு நல்லா வதக்கிக்கோங்க. மஞ்சள் போட்டுக்கலாம். மஞ்சள் போட்டாச்சு. அதையும் நல்லா வதக்கிக்கோங்க. அரைச்சி வச்ச மசாலா ஊற்றிக்கலாம். ஃபுல்லாக மசாலா ஊற்றியாச்சு. இப்போ தேவையான அளவு சிறிதளவு தண்ணி ஊற்றிக்கோங்க. அதே ஃபுல்லாக நல்லா வதக்கிக்கோங்க. நீங்கள் வறுவலாக செஞ்சு சாப்பிட்றீங்க, இந்த மாதிரி குழம்பா செஞ்சு சாப்பிடுங்க. செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு பார்த்தா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். 5 நிமிஷம் வரைக்கும் நல்லா கொதிக்கிட்டோம். நம்ம அதுக்கப்புறம் தேங்காய் போட்டுக்கலாம். மசாலா கொதிக்கிறதுக்காக நம்ம மூடி போட்டு மூடி வச்சுக்கலாம். ஒரு 5 நிமிஷம் ஆகட்டும், அதுக்கப்புறம் நம்ம பார்க்கலாம். ஒரு 5 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்ம மூடி ஓப்பன் பண்ணிக்கலாம். நல்லா குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ நாங்கள் சிறிதளவு தான் உப்பு போட்டிருக்கோம். நீங்கள் தேவைப்பட்டால் மட்டும் உப்பு போட்டுக்கோங்க. கருவாடுலேயே ஆல்ரெடி உப்பு இருக்கும். இப்போ நம்ம தேங்காய் போட்டுக்கலாம். அதே ஃபுல்லாக நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தேங்காய் போட்டு ரொம்ப நேரம் கொதிக்க வைக்கக்கூடாது. ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிச்சோன்னே நம்ம ஆஃப் பண்ணிடலாம். சிறிதளவு தண்ணி ஊற்றிக்கிங்க. அதே ஃபுல்லாக நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 5 நிமிஷம் கழிச்சு பார்க்கலாம். எண்ணெய் ஃபுல்லாக நல்லா திரண்டு வந்துருச்சு. தேங்காய் போட்டோன்னு கொத்தமல்லி தழை போட்டுக்கலாம். நம்ம அடுத்து ஆஃப் பண்ணிடலாம். கருவாடுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக இருக்குது. நீங்கள் கருவாடு அதிகமாக வாரத்துக்கு 2 டைம் சேர்த்துக்குங்க. சளித்தொல்லை அதிகமாக பிடிக்காது. இதை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்து மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டன் அழுத்திடுங்க. தேங்க்யூ.